துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். சந்திரனின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு 8 அல்லது 12ஆம் வீடுகளில் அஷ்டம விரய ஸ்தானங்களாக அமையும் போது வாழ்வில் எதிர்பாராத அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அரங்கேறியிருக்கும். அதுவரை சுமூகமாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் திடீரென இடி விழுந்தது போல ஏற்பட்ட மரணங்கள், தொழில் இழப்புகள் அல்லது அவமானங்கள் உங்கள் ஒட்டுமொத்த மன நிம்மதியும் வேரோடு பிதுங்கி எறிந்திருக்கும். இரவு படுத்தால் தூக்கம் வராமல், நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்துடனும் வருத்தத்துடனும் நீங்கள் வாழ வேண்டியிருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவு கிடைக்காமல் மனக்குழப்பத்தின் உச்சத்திற்கே சென்று ஏன் வாழ்கிறோம் என்ற விரக்தியின் விளிம்பிற்கே உங்களை அந்த சம்பவங்கள் கொண்டு சேர்த்திருக்கும். அதாவது உங்களுக்கு சுகமாக சென்றிருந்த வாழ்க்கையில திடீரென இடி விழுந்தது போல ஏற்பட்ட மரணங்கள், தொழில் இழப்புகள் அல்லது அவமானங்கள் உங்க ஒட்டுமொத்த மன நிம்மதியுமே வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருக்கும். இரவு படுத்தால் தூக்கம் வராம, நாளை என்ன நடக்குங்கிற பயத்தோடவே நீங்கள் வாழ வேண்டியிருந்திருக்கும் உங்களுக்கு. நம்பிக்கையை உடைத்த நிகழ்வுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் எளிதில் பழகிவிட மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களை தன் உயிராக கருதுவார்கள். அப்படி நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த மனிதர்கள், அவர்கள் உங்கள் உறவினராகவோ, நண்பராகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ இருந்திருக்கலாம். உங்களின் அந்த குருட்டு நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். நீங்கள் எதை கனவிலும் நினைக்கவில்லையோ அந்த பெருந்துரோகத்தை அவர்கள் மிக சாதாரணமாக செய்து முடித்தபோது உங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அப்படியே சரிந்து விழுந்திருக்கும். இனி இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற வைராக்கியத்தை அந்த கசப்பான நிகழ்வுகள் உங்களுக்குள் விதைத்து சென்றிருக்கும். அதாவது நீங்க உங்கள் உறவினராகவோ, நண்பராகவோ அல்லது தொழில் கூட்டாளியாகவோ இருந்திருப்பார்கள். நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த மனிதர்கள் அவங்களோட உங்களோட குருட்டு நம்பிக்கையை வச்சு அவங்க தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரமே அப்படி சரிந்து விழுந்திருக்கும் இவங்களால. இனி இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாதுங்கிற இது வரைக்கும் போயிருப்பீங்க. மீள முடியாத காயங்களை கண்ட நினைவுகள் அதிகமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு காலச்சக்கரத்தில் கடந்த கால தசா புத்திகள், குறிப்பாக 7.5 சனி, அஷ்டம சனி அல்லது ராகு கேதுவின் கடுமையான காலங்கள் ஏற்படுத்திய ரணங்கள் சாதாரணமானவை அல்ல. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் சில நினைவுகள் காலத்தால் கூட அழிக்க முடியாத வடுக்களாக உங்கள் மனதில் பதிந்துவிட்டிருக்கும். தனியாக இருக்கும்போதோ அல்லது நள்ளிரவிலோ அந்த பழைய துரோகங்களும் இழப்புகளும் நீங்கள் பட்ட அவமானங்களும் உங்கள் நினைவுக்கு வரும்போது உங்கள் நெஞ்சு பாரமாகி கண்கள் அறியாமலேயே குளம் கட்டும். இந்த மீள முடியாத காயங்களின் நினைவுகளோடுதான் நீங்கள் தினமும் போராடி உங்களை வெளியில் ஒரு புன்னகையோடு காட்டிக் கொண்டு வாழ்ந்து வருகிறீர்கள். காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் சில நினைவுகள் காலத்தால கூட அழிக்க முடியாத வடுக்களாகவே உங்கள் மனதில் பதிந்திருக்கும். நீங்கள் தனியாக இருக்கும்போதோ அல்லது நள்ளிரவிலோ அந்த பழைய துரோகங்களும் இழப்புகளும் நீங்கள் பட்ட அவமானங்களும் உங்கள் நினைவுக்கு வரும்போது உங்கள் நெஞ்சு பாரமாகி கண்கள் அறியாமலேயே குளம்பட்டிருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்கப் போகிறது. அதாவது சேமிப்பு வளர்ச்சி பெறப்போகிறது உங்களுக்கு. இதுவரை வந்த வரவெல்லாம் செலவிற்கே சரியாக இருந்திருக்கும் என்ற நிலை மாறி இனி உங்களால் கணிசமான தொகையை சேமிக்க முடியும். வீண் மற்றும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயரும்.
எதிர்கால பாதுகாப்பிற்காக தங்க நகைகள், பரஸ்பர நிதிகள் அல்லது நிலையான வைப்புத் தொகைகளில் முதலீடு செய்வீர்கள். நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கும் கடன் கொடுக்கும் அளவிற்கு உங்களின் நிதி நிலைமை அசாத்தியமான வளர்ச்சி பெறும். இதனால் உங்கள் எதிர்காலம் குறித்து ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். அதாவது நீங்க நீண்ட கால திட்டங்கள்ல முதலீடு செய்வதற்கான ஆர்வம் ரொம்பவும் அதிகரிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்காக தங்க நகைகள், பரஸ்பர நிதிகள் அல்லது நிலையான வைப்புத் தொகைகளான பிக்ஸ்டு டெபாசிட் முதலீடு செய்வீர்கள். புதிய நட்புகள் நன்மையே தரும். உங்களின் உன்னதமான குணத்திற்கு பாத்திரமான தகுதியான புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் உங்களின் வளர்ச்சிக்கு ஏணியாக பயன்படுவார்கள். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்விலும் வழிகாட்டும் நல்ல ஆலோசனைகளை பங்குவார்கள். உயர் பதவியில் இருக்கும் மனிதர்களை தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களின் சில முக்கிய காரியங்கள் எளிதாகவே முடியும். தீய நட்புகள் உங்களை விட்டு தாங்களாகவே விலகிவிடுவார்கள். புதிய நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் வெற்றியையும் லாபத்தையுமே வாரி வழங்கப் போகிறது. அதாவது நீங்க தொழில் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் வழிகாட்டும் நல்ல ஆலோசனையை வழங்குவார்கள் உங்களுக்கு வரப்போகின்ற நண்பர்கள். அதாவது அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணியாகவே அவர்கள் பயன்படுவார்கள். புதிய நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பெரும் வெற்றியையும் லாபத்தையும் தான் வாரி வழங்கி தரப்போகிறது. விதி சாதகமாக மாறும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். ஆனால் இப்போது உங்களுடைய விதியே அதிர்ஷ்டமாக உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்ட நிலை மாறி இனி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக கைகூடி வரும். துரதிர்ஷ்டங்கள் மறைந்து அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை உங்கள் மீது விழும். பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதால் உங்களின் தீராத நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இறைவனின் அருள் உங்களுக்கு துணையாக இருப்பதால் கிரகங்களின் தீய பார்வைகள் கூட உங்களை பாதிக்காமல் விலகி ஓடும். இனி உங்கள் வாழ்வை தொட்டதெல்லாம் துலங்கும் யோகமே பொங்கப் போகிறது. துரதிர்ஷ்டங்கள் மறைந்து அதிர்ஷ்ட தேவதையோட பார்வை உங்க மேல விழப்போகிறது. பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாம தீராத நீண்டகால ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாவே உங்களுக்கு நிறைவேறும் நாள் கூடி சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வங்கி கணக்கில் உங்களின் சேமிப்பு தொகை உயரும். எதிர்கால பாதுகாப்பிற்காக தங்க நகைகள், பரஸ்பர நிதிகள் அல்லது நிலையான வைப்புத் தொகைகளில் முதலீடு செய்வீர்கள். நீண்ட கால திட்டங்களில் முதலீடு செய்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கும் கடன் கொடுக்கும் அளவிற்கு உங்களின் நிதி நிலைமை அசாத்தியமான வளர்ச்சி பெறும். இதனால் உங்கள் எதிர்காலம் குறித்து ஒரு பலமான பொருளாதார பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். அதாவது நீங்க நீண்ட கால திட்டங்கள்ல முதலீடு செய்வதற்கான ஆர்வம் ரொம்பவும் அதிகரிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கால பாதுகாப்பிற்காக தங்க நகைகள், பரஸ்பர நிதிகள் அல்லது நிலையான வைப்புத் தொகைகளான பிக்ஸ்டு டெபாசிட் முதலீடு செய்வீர்கள். புதிய நட்புகள் நன்மையே தரும். உங்களின் உன்னதமான குணத்திற்கு பாத்திரமான தகுதியான புதிய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அவர்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் உங்களின் வளர்ச்சிக்கு ஏணியாக பயன்படுவார்கள். தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்விலும் வழிகாட்டும் நல்ல ஆலோசனைகளை பங்குவார்கள். உயர் பதவியில் இருக்கும் மனிதர்களை தொழிலதிபர்களின் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் உங்களின் சில முக்கிய காரியங்கள் எளிதாகவே முடியும்.
தீய நட்புகள் உங்களை விட்டு தாங்களாகவே விலகிவிடுவார்கள். புதிய நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் வெற்றியையும் லாபத்தையுமே வாரி வழங்கப் போகிறது. அதாவது நீங்க தொழில் ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் வழிகாட்டும் நல்ல ஆலோசனையை வழங்குவார்கள் உங்களுக்கு வரப்போகின்ற நண்பர்கள். அதாவது அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணியாகவே அவர்கள் பயன்படுவார்கள். புதிய நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பெரும் வெற்றியையும் லாபத்தையும் தான் வாரி வழங்கி தரப்போகிறது. விதி சாதகமாக மாறும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறப் போகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள். ஆனால் இப்போது உங்களுடைய விதியே அதிர்ஷ்டமாக உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் எதை தொட்டாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்ட நிலை மாறி இனி நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக கைகூடி வரும். துரதிர்ஷ்டங்கள் மறைந்து அதிர்ஷ்ட தேவதையின் பார்வை உங்கள் மீது விழும். பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதால் உங்களின் தீராத நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இறை